வாசிப்போம். எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இந்த ஆலயத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவர்களே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறோம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கி அநேக மக்கள் நம்புகிறார்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவும் ஒரு வழியாக இருக்கிறார் என்று அநேக மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லும்போது நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி என்று சொன்னார். இங்கிலீஷில் ஐ ஆம் த வே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மாத்திரமே அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் அவருடைய நன்மைகளுக்கும் வழியாக இருக்கிறார். மனுஷன் பாருங்க, பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழந்து பாருங்க பிசாசுனுடைய சிறையிருப்புக்கு கீழே இருக்கிறான். பிசாசுனுடைய தீமைகள் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. மரண சக்திகள் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் சமாதானம் இல்லை, உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, உள்ளத்தில் நிறைவு இல்லை, வாழ்க்கையில் பாருங்க ஆசீர்வாதங்கள் இல்லை. சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட அவல நிலையை மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி மனிதனை பாருங்க இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும்படி, பாவத்திலிருந்து அவனை மீட்டெடுக்கும்படி பரலோகத்தின் தேவன் இயேசுங்கிற பேரிலே மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார்.